வெல்கம் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். இன்றைக்கி நம்மளோட டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பயங்கரமான மழை கிளைமேட்டு கைஸ், அதனால் ஜர்க்கின்லாம் போட்டுட்டு தான் போனேன். ஆனால் மழை வரல. நம்ம என்றைக்கு ஜர்க்கின்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறோமோ அன்றைக்கி மழை வராது. நம்ம என்றைக்கு ஏதாவது ஒரு நாள் மறந்து வச்சுட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த அன்றைக்கி அடித்து வெளுத்து விட்ரும். இந்த ஃபேக்ட் எல்லாருமே ஏதாவது ஒரு நாள் ஃபீல் பண்ணி இருந்திருப்பீங்க. நம்மளுடைய V15 வேறு ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ருச்சு. அதனால் நம்மளோட ரேவே எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லி வந்தேன். சர்வீஸ் விடலான்னு சொல்லிவிட்டு நம்ம சர்வீஸ் அண்ணாட்ட கேட்கும்போது ஒரு 3 days ஆகும்னு சொல்லிட்டாரு. புதன்கிழமைக்கு மேலே தான் சர்வீஸ் விட முடியும். அது வரைக்கும் தத்தி அப்படியே கொண்டு வந்துட வேண்டியதுதான். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம பைபாஸ் கிளைமேட்டு? மூட்டமாக இருக்குல்ல. டைமுக்கு கடைக்கு ரீச் ஆயாச்சு. இன்றைக்கி சாட்டர்டே. வழக்கமாக அந்த சாட்டர்டேவும் மண்டேவும் மட்டும் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். எல்லா ஷாப் ஓனருமே அதை தான் ஃபீல் பண்ணுவீங்களா? எல்லா கடையிலையும் அப்படி தான் இருக்குமாங்கிறத யாராவது ஷாப் ஓனர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த மண்டேவும் சாட்டர்டேவும் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரியே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு சாட்டர்டே நல்லா ஓடிடும், ஏதோ ஒரு மண்டே நல்லா ஓடிடும். பட் யூஸ்வலாக அந்த மாதிரி இல்லை. நான் வழக்கமாக அந்த வெளியே வைக்கிற பக்கெட்டுக்கு எல்லாமே மாற்றி தான் வச்சிட்ருப்பேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 2 weeks தான் தொடர்ச்சியாக அதே மாதிரி வச்சிட்ருக்கேன். என்ன காரணம்னா, அந்த 18 liter பக்கெட் வேறு மேலேருந்து தூக்கணுமா, அது தூக்குறதுக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. 20 liter பக்கெட்ஸ் நம்ம உள்ளே வச்சுருக்கோம். ஸோ அது ரெண்டையும் கொண்டு ஷேக் பண்ணிவிட்டு சும்மா அது ஏதாவது ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த 2 weeks ஒரே மாதிரியே வச்சு விட்டாச்சு. நம்ம கேஸ்ட்ரால் பச்சை பக்கெட்டில் வேறு ஓல்டு ஆயில் முடிஞ்சிருச்சா, அது வேறு காற்றுக்கு தடதான் ஆடிட்டே இருக்குது. அதை தூக்கி உள்ளே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். நேயமாக ஏதாவது இன்ஜின் ஆயில் மாற்றினா கொஞ்சம் ஃபில் ஆகும். பட்டு ஓப்பன் பண்ணுற இன்ஜின்லாம் ஆயிலும் இருக்க மாட்டேங்குது. ஃபுல்லாக ட்ரை பண்ணி தான் எடுத்துகிட்டே வராங்க. இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிபி என்ன வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தோசையும் தேங்காய் சட்னியும். அதோட நம்ம ஏதாவது மேஜிக் பண்ணி வச்சு சாப்பிட்லான்னா எதுவும் இல்லை, அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ஏன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி வெறும் தோசையை சாப்பிடுவோம். வீக்லி எப்படியும் ஒரு 2 இல்லை 3 வடை ஏதாவது ஒரு சிப்ஸு ஏதாவது வச்சு சாப்பிட்றோம். ஸோ அதனால் ஒரு நாள் மட்டும் எதுவும் இல்லாமல் சாப்பிட்டுட்டு லைட்டாக ஒரு டீ அடிச்சுட்டு காலையில் அப்படியே ஸ்டாண்டிங் தான், ஃபுல் டே ஸ்டாண்டிங் தான். இன்றைக்கி பீமராவ் ராம்ஜி அம்பேத்கரோட நினைவு நாள். இந்த நாளில் அவருடைய ஒரு சின்ன கதையை பற்றி பார்ப்போம். சின்ன வயசில் அவர் தொட்டா தீட்டு அப்படின்னு சொல்லி தண்ணி கூட அவரை குடிக்க விடலை. அப்படி தூசி மாதிரி தள்ளப்பட்ட அந்த குழந்தை படிப்பை ஆயுதமாக எடுத்துக்கிட்டு படித்து நம்ம இந்தியாவுக்கே சட்ட வல்லுநராக மாறினார். அதுவும் இங்கே படிக்கல, அமெரிக்கா, இங்கிலாந்து மாதிரியான வெளிநாடுகளில் படிச்சுட்டு இங்கே இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது இந்தியாவோட முதன்மை சட்ட வடிவமைப்பாளராக இருந்தார். சமத்துவம், எல்லாத்துக்கும் கல்வி. இன்னைக்கு நம்ம இப்படி சமத்துவமாக இருக்கிறோம், சுதந்திரமாக நடமாடுறோம்னா அதுக்கு அவர் முக்கிய ஒரு காரணம் கல்வி. ஒன்று தான் எல்லாத்தையும் உயர்த்தும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும். கேஸ் கேலண்டர் கிளிக்கும் போது பார்த்தேன், இன்றைக்கி அம்பேத்கரோட நினைவு நாள். சரி, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லலாமே நினச்சேன். இந்த மாதிரி டெய்லியும் ஏதாவது நியூஸ் இருந்ததுன்னா சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லலாம்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். இல்லைனாலும் நான் பாட்டுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற பக்கெட்டெல்லாம் தூக்கி லைட்டாக ஒரு தொடச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஃபுல்லாக தூசி அண்டிடுச்சு. சும்மா ஒரு 2-3 நாள் வச்சோம்னாலே மேலே தூசி அண்டிடுது. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை தொடச்சி வைக்கணும் போல இருக்குது. இதெல்லாமே தொடச்சி வச்சாச்சு. இன்னொரு ரேக் மேலே இருக்கிற அந்த இதை பக்கெட்ஸை எடுக்கலை. அது இப்போ தான் நேற்றுக்கு தான் தொடச்சி வச்சேன். ஸோ அதனால் நாளைக்கு எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம கடையோட
பேக் சைடு அழகை பாருங்கள். மாடெல்லாம் மிஞ்சிக்கிட்டு இருக்குது, பசுவெல்லாம். இதான் மயிலாடும் சோலை. என்றைக்காவது கொஞ்சம் என்ட்ரிஸை போடலான்னு சொல்லிட்டு லேப் எடுத்தேன். பார்த்தா சுத்தமாக சார்ஜ் இல்லை. இன்றைக்கி சிபி வந்திருந்தா 2 பேரும் நேராக பேக்கரி தான் போனோம். போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு, அவளும் பேல்பூரி சாப்பிட்ணுன்னு சொன்னான். சாப்பிட்டுட்டு அப்படியே கடைக்கு வந்தோம். ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. அப்புறம் ஈவினிங் மேலே கொஞ்சம் சேல்ஸ் இருந்தது. பரவாயில்ல, அப்படியே பார்த்துட்டு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். சிபி வீட்டுக்கு போனது தோசையோட போயிட்டா. நான் ஜோஜுக்கு சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன். ஹேய் கான், இவருப்பா சின்ன கான் பார்த்தியா? சின்ன கண் இல்லை, சின்ன கான். நீ சின்ன கண்ணா சின்ன காணா சொல்கிறா? சின்ன கூணு. கேமரா எடுத்தானே வச்சுக்கேன், சுரிய ஆரம்பிச்சிருவான். சொரி பாண்டி கரெக்டு தானே? கேமரா எடுத்தாலே சுரிய ஆரம்பிச்சிருவா தானே? சொல்கிறா, வாயை திறந்து ஏதாவது பேசு. கரெக்ட், ஃபாலோ பண்ணிட்டேன். இன்றைக்கி கருப்பியும் செம்பட்டையும் நம்ம வரதுக்கு முன்னாடி இருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சுக்க. அப்புறம் வந்தோடனே ஜூஸுக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு அதே கிண்ணத்தில் 2 பேத்துக்கும் சாப்பாடு வச்சேன். சாப்பிட்டுட்டு ஓடிடுச்சுக்க. ஸோ அவ்வளோதான், இன்றைய விளாக் முடிஞ்சுது. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.